ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆங்கிலேயரிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற நாள். அதாவது இந்தியா ஒரு சுதந்திர நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாளை தான் சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். 1947 இந்திய சுதந்திரம் அடைஞ்சாலும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தாலும் நமக்குன்னு எந்த ஒரு சட்டமும் அரசியல் சாசனம் வரையறுக்கப்படாமலே இருந்தது. நமக்கான அரசியல் சாசனம் உருவாக்கி கொள்ள சட்டத்திட்டங்கள் உருவாக்கி கொள்ள 2 வருடம் தேவைப்பட்டது. இந்த 2 வருடமும் 1935 பிரிட்டிஷ் கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சட்டம் மட்டும்தான் நடைமுறையில் இருந்தது. குடியரசுத் தலைவர் போன்ற முக்கியமான பதவிகளே இல்லாமல் இருந்துச்சு. 1950 ஆங்கிலேய சட்டத்திட்டங்கள் முழுமையாக நீக்கப்பட்டு இந்தியாவுக்கென தனித்துவமான இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்ட நாளை தான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26ஆம் தேதி வந்துட்டு அமலுக்கு வந்தது. சுதந்திர தினம் பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமலுக்கு வந்தது. சுதந்திர தினத்தன்று மக்களோட தலைவராக இருக்க பிரதமர் கொடியேற்றுவாங்க. மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கொடியேற்றுவாங்க. இதுவே குடியரசு தினத்தன்று பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. மாநிலங்களில் அவருடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவங்க கொடியேற்றுவாங்க. சுதந்திர தினத்தன்று பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகளுடைய வரலாறு நினைவு கூறப்படும். குடியரசு தினத்தன்று பார்த்தீங்கன்னா இந்திய முப்படை, இந்திய குடியரசு சாசனம் வழங்கிய சமத்துவ உரிமை, எதிர்கால முன்னேற்றம் எல்லாம் நினைவு கூறப்படும். இந்தியாவில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் சிறிய அணிவகுப்போட ஏற்றப்படும். இந்த சுதந்திர தினத்தன்று பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வரலாறு, விடுதலை போராட்ட தியாகிகள் வரலாறு, அவர்கள் சிந்திய இரத்த துளிகள் எல்லாம் நினைவு கூறப்படும். விடுதலை போராட்ட தியாகிகள் பெருமை மற்றும் அவர்கள் விட்டு சென்ற வழிமுறைகள் எல்லாம் ஒளிபரப்பப்படும். குடியரசு தினத்தன்று பார்த்தீங்கன்னா இந்திய முப்படைகளுடைய பலம், நாட்டின் முன்னேற்றம், எதிர்கால திட்டங்கள், இந்தியர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கிய சமத்துவ உரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் எல்லாம் நினைவு கூறப்படும். குடியரசு தினத்தன்று குடியேற்றம் பார்த்தீங்கன்னா ராஜ வீதியில் பிரம்மாண்ட அணிவகுப்போட நடத்தப்படும். சுதந்திர தினமும் குடியரசு தினமும் எதுக்காக கொண்டாடுறோன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.